கிறிஸ்துமஸ், ரம்ஜான், பொங்கல் பண்டிகையை மும்மதத்தினரும் சேர்ந்தே கொண்டாடுவதுதான் தமிழ்நாட்டின் தனித்துவம் என்றும், மத மோதல்களை உருவாக்கி பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிக்கும் பாஜகவின் சதி தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் துறைமுகம் தொகுதி பிராட்வே பகுதியில் உள்ள டான்பாஸ்கோ பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று 3200 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பி. கே. சேகர்பாபு, சாமு நாசர், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் இந்தியாவின் வளர்ச்சியடைந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். திராவிட மாடல் அரசின் திட்டங்களை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் புதிய கல்வி திட்டம், இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம் போன்ற திணிக்க முயற்சிப்பதாக ஒன்றிய பாஜக அரசை சாடினார். இதேபோல் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியந்தோப்பு டான்பாஸ்கோ பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் அன்பின் கிறிஸ்துமஸ் பெருவிழா 2025 நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி 1200 பேருக்கு புத்தாடைகள், தலா 10 கிலோ அரிசி, 1000 ரூபாய் நிதியுதவியும் வழங்கினார். 59 தேவாலய அருட்தந்தையர்கள் மற்றும் கன்னியாஸ்திரியர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் தலா 2000 ரூபாய் நிதி உதவியும், கல்லூரி மாணவர்கள் 10 பேருக்கு மடிக்கணினி, 5 பெண்களுக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்டவற்றையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பி. கே. சேகர்பாபு, சாமு நாசர், வடசென்னை எம்பி கலாநிதி வீராசாமி, சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி, மேயர் பிரியா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். முன்னதாக கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்க சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வெளிநடிகளும் பொதுமக்களும் திமுக நிர்வாகிகளும் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர்.